இவ்வாண்டு இதுவரை சர்க்கரை கலந்த பானங்கள் மீதான கலால் வரியாக அரசாங்கம் 73.81 மில்லியனை வசூலித்துள்ளது. இதன் மூலம் சர்க்கரை கலந்த பானங்கள் மீதான மொத்த கலால் வருவாய் இன்று வரை 521.35 மில்லியனாக உயர்ந்துள்ளது. நிதியமைச்சு எழுத்துப்பூர்வ நாடாளுமன்ற பதிலில் மத்திய அரசியலமைப்பின் பிரிவு 97 படி அனைத்து வருமானங்களும் மத்திய ஒருங்கிணைந்த நிதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. சர்க்கரை கலந்த பானங்கள் மீது விதிக்கப்பட்ட கலால் வரிகள் ஜூலை 1, 2019 முதல் பரிந்துரைக்கப்பட்ட சர்க்கரை உள்ளடக்க வரம்பின் அடிப்படையில் லிட்டருக்கு 40 சென்ட் என்ற விகிதத்தில் அமலுக்கு வந்தன. பின்னர் இந்த விகிதம் ஜனவரி 1, 2024 அன்று லிட்டருக்கு 50 சென்டாகவும், சமீபத்தில் ஜனவரி 1, 2025 முதல் லிட்டருக்கு 90 சென்டாகவும் அதிகரிக்கப்பட்டது. இந்த அதிகரிப்பு மலேசியர்கள் மத்தியில் அதிக சர்க்கரை கலந்த பானங்களின் நுகர்வை குறைப்பதற்கும், சுகாதார அமைச்சின் சர்க்கரை மீதான போரை ஆதரிப்பதற்கும் அரசாங்கம் மேற்கொண்ட முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. வயது அடிப்படையிலான தடை அடுத்த ஆண்டு அமலுக்கு வந்த பிறகும் 16 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்தினால் அவர்களது பெற்றோருக்கு அபராதம் விதிக்கும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று தகவல் தொடர்புத்துறை துணை அமைச்சர் தியோனி சிங் தெரிவித்துள்ளார். தற்போதைக்கு இதுகுறித்து அமைச்சர்கள் அல்லது அமைச்சரவை மட்டத்தில் எந்த முடிவும் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் அவர் கூறினார். ஆனால் இது போன்ற பிரச்சனைகளுக்கு விவாதங்கள்